அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, இன்றைய தினம் நான் ஜென்னும் நானும் என் வாழ்க்கையில் ஜென் கோட்பாடுகள் செய்த மாற்றங்கள், அவை நான் உயிர் வாழ்வதற்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்தன, என் வெற்றியிலும் தோல்வியிலும் அது என்னை எப்படி மனிதனாக வைத்திருந்தது என்பதை பற்றி நான் தங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இனிய உறவுகளே, ஜென் மதத்தினுடைய தத்துவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, நேரடியாக சொல்லாமல் ஒரு கதையின் மூலமாக விளக்க முயற்சி செய்வார்கள். வெறும் தத்துவங்களாக சொல்லி வருகின்ற போது அது அவர்களுக்கு எளிதில் புரியாமல் போகலாம். அதனால் ஒரு கதை வழியாக ஒரு தத்துவத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல இன்னைக்கு நான் ஜென் மதத்தினுடைய ஒரு கதை சொல்ல போகிறேன். 2 கதையை சொல்ல போகிறேன். ஒன்று, முதல்ல ஜப்பானில் ஒரு புத்த மத துறவி, பெண் துறவி இருக்காங்க. அவர்களை பார்ப்பதற்காக அந்த நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஒருவர் அவரோடு பேசி ஜென் போதனைகளை பற்றியும் ஜென் ரிலிஜன் பற்றியும் சமயம் பற்றியும் அறிந்து கொள்வதற்காக வருகிறார். வந்தவர்களை உபசரிக்க வேண்டும் அல்லவா? வந்தவுடன் ஒரு இடத்தில் அமரச் செய்கிறார். அமர்ந்தவுடன் ஒரு டீ கப்பை வைக்கிறாரு. அதில் அந்த துறவி என்ன செய்கிறான்னா, டீயை ஊற்றுறார். அவ்வாறு ஊற்றுகின்ற போது நிறைந்து வழிகின்றது. அப்போ அந்த பேராசிரியர் சொல்கிறார், போதும் போதும், இதற்கு மேல் அது கொள்ளாது, அது பிடிக்காது, அதில் இடம் இல்லை, அது நிறைந்து விட்டது, ஊற்றுவதை நிறுத்துங்கள் அப்படின்ட்டு கூறுகிறார். உடனே ஜென் துறவியையும் நிறுத்திவிட்டார். அப்பொழுது ஜென் துறவி அந்த பேராசிரியர் பார்த்து கேட்கிறார், நீங்களும் இந்த கப்பும் ஒருபோலத்தான், எப்படி அப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார். இந்த கப்பும் நிறைந்ததற்கு பின்பாக எதுவும் அதிகமாக அதில் பிடிக்காது, அதில் ஊற்ற முடியாது. நீங்களும் உங்களுக்கென்று சில கருத்துக்களையும் உங்களுக்கென சில தத்துவங்களையும் முறைகளையும் உங்களுடைய மனசில் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேராசிரியர். எவ்வாறு ஒரு டீ கப்பு காலியாக இருந்தால் தான் அதில் டீ ஊற்ற முடியுமோ, அதுபோலத்தான் உங்களுடைய மனதும் முழுவதுமாக கருத்துக்களால் நிறைந்து கிடக்கிறது. எனவே அதையும் காலியாக்கி கொண்டு வாருங்கள். காலியாக்கி கொண்டு வந்த பின்னாடி நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆம், நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது. உண்மைதான், நிறைகுடம் தழும்பாது. ஆனால் நிறைவான குடத்தில் மேலும் நீர் ஊற்ற முடியாது. நிறைய தண்ணி ஊற்ற முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி அது நிறைந்து இருக்கிறது. அதுபோலத்தான் ஒருவர் எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு அகங்காரத்தில், ஒரு அகம்பாவத்தில் வருகின்றார் என்றால் நாம் அவருக்கு எதையுமே சொல்லித்தர முடியாது. யாருக்கு சொல்லித்தர முடியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐ ஆம் எம்டினஸ், நான் வெறுமை, நான் உன்கிட்ட ஒன்றுமே தெரியாது, என் அறிவில் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையானவன் அப்படி யார் வருகின்றாரோ அவருக்குத்தான் நாம் சொல்லித்தர முடியும் என்று ஜென் மதம் கூறுகிறது. அதுபோலத்தான் ஜென் மதம் இன்னொரு கதை உங்களுக்கு. ஒரு ஜென் குரு இருக்கின்றார், மோங்க், ஜென் குரு. அந்த அவரிடத்தில் கற்பதற்காக ஒரு மாணவன் வருகின்றான். அப்ப கேட்கிறான், குருவே, ஜென் மதம் என்றால் என்ன?
அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி குரு கிட்ட வந்து அந்த மாணவன் கேட்கின்றான். அப்பொழுது அந்த ஆசிரியர் குரு வானத்தை நோக்கி தன்னுடைய கையை நீட்டி அது என்ன என்கிறார். நிலவு. அது நிலவு என்று உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு இந்த விரல் பயன்படுகிறது. அதுபோலத்தான் ஜென் மதமானது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையை உணர்த்துவதற்காக, நீங்கள் உண்மையான் உங்களுடைய உண்மை எது, உங்களிடத்தில் எது உண்மை ஒளிந்திருக்கிறது, எந்த உண்மை ஒளிந்திருக்கிறது என்பதை உங்களிடத்திற்கு உண்மையை சுட்டி காட்டுவதற்காக உதவி செய்வதுதான் ஜென் மதம் என்று விளக்கி கூறுகிறார். அதாவது நிலவு என்பது உண்மை. ஆனால் இந்த இதன் மூலம் நாம் சுட்டித்தான் காண்பிக்கிறோம். ஆனால் இது சுட்டி காண்பிக்கிறதுனால் அது அந்த உண்மை மாறாமல் பொய்யாகாது. ஆனால் அதனை வானத்தை நோக்கி காட்டி இதுதான் நிலவு என்று சொல்வதற்கு எப்படி நம்முடைய கைகள், நம்முடைய விரல்கள் பயன்படுகின்றதோ அதுபோலத்தான் ஜென் மதம் உங்களிடத்தில் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக உதவி செய்யக்கூடிய ஒன்றுதான் ஜென் என்கின்றார். அதனால ஜென் என்பது உங்களுக்குள் இருக்கிறது. அதனால தான் சொல்றாங்க, நாம் ஜென்னை படிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னையை படிக்க வேண்டும். உன்னை படிக்கணும். நீ யாருன்றதை படிக்கணும். நீ யார் என்பதை படிக்க வேண்டும். நீ ஜென்னை பற்றி படிக்க வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை நீ மறக்க வேண்டும். அவன் சொல்றது அதான், உன்னை நீ மறக்க வேண்டும். அப்ப ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் என்ற அகந்தை, ஈகோனஸ் இந்த ஈகோலெஸ்னஸ் வந்து உருவாகணும். ஈகோ வந்து ஒளிஞ்சிட்டு நான் என்ற அகந்தை ஒளிந்து அங்கு சுயம், நான் தான் எல்லாம் என்ற அந்த சுயம் ஒளிய வேண்டும். நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றோம்ல, அந்த சுயம் வந்து ஒளிய வேண்டும். ஒளிந்தால்தான் நீ ஜென்னை படிக்க முடியும் என்று கூறுகிறார். உங்களுக்கு தெரியும், இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏதாவது நிரந்தரமானது உண்டா? யாராவது சொல்ல முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று நிரந்தரமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு வருகிறது. அது இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, உறவு, சந்தோஷம், எதுவாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே வருகின்றது. எதுவுமே நிலையானது அல்ல. அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களும் இன்பங்களும், துன்பம் வந்துகின்ற போது உலகத்தில் நீ ஆடிவிடக்கூடாது. அடுத்து உனக்கு சேர்வதற்காக, உன்னிடத்தில் வந்து அடைவதற்காக அங்கே துன்பம் காத்து கொண்டிருக்கிறது. துன்பம் வருகின்ற போது தூண்டிவிடக்கூடாது. அடுத்து உன்னை அடைவதற்காக ஒரு இன்பம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக ஒன்று சொல்லலாம். பிரயாக்ராஜில் ஒரு பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணு பேர் மோனாலிசா போஸ்லே. அந்த பொண்ணு அந்த மகா கும்பமேளாவிற்கு எதுக்காக வர்றாங்க? மாலைகள், பாசி மணி விற்கிறதுக்காக அங்கு வருகின்றார். அப்பொழுது நேஷனல் ஜியோகிராஃபி சேனலை சேர்ந்த ஒருவர் அவருடைய கண்களில் இருந்த அழகை பார்த்து, அந்த கவர்ச்சியை பார்த்து அதனை படமாக எடுத்து வெளியிடுகின்றார். அது ட்ரெண்ட் ஆகிவிட்டது. உலகம் முழுவதும், இந்தியா முழுவதுமே பரவி அனைவரும் விரும்பி ரசித்து அந்த பெண்ணிடத்தில் போய் செல்ஃபி எடுக்கவும் பேட்டி காண்பவும் அனைத்து சேனல்களும் அவரை ஒரு நிமிடத்தில் ஒரே ஒரு போட்டோவின் மூலமாக உலகம் முழுவதும் அறிய செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. அந்த பொன்
உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக மாறிவிட்டார். பார்த்தீங்களா வாழ்க்கைய? அவர் எதுக்காக வந்தார்? ஊசிமணி பாசி விற்கிறதுக்காக, மாலைகள் விற்கிறதுக்காக வந்தவர். வந்த இடத்தில் ஒருவருடைய பார்வை அவர் மீது படுகிறது. பட்ட பின்பாக அவர் உண்மையான மோனலிசா ஓவியத்தோடு ஒப்பிடப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அவருடைய புகழ் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, வடக்கில் இந்தி படத்தை இயக்குகின்ற ஒரு இயக்குனர் அவரை அடுத்து தன்னுடைய படத்திற்காக அவர் அந்த நடிகை புக் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை மோனாலிசா போஸ்லேயை புக் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வாழ்ந்த கடைத்தட்டு பொண்ணு, மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் வந்த ஒரு அந்த பொண்ணு. ஆனால் ஒரே ஒரு நிமிடத்தில் இந்த நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோவின் மூலமாக அவருடைய வாழ்க்கை அனைத்துமே மாறிவிட்டது. இப்பொழுது அந்த படத்தில் நடிப்பதற்காக சில கோடிகளை கொடுத்து அவரை நடிக்க வைத்திருக்கிறார்களாம். யோசிச்சு பாருங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் உங்களுக்கு வரும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகில் நாம் மட்டுமா இருக்கிறோம்? நம்மை போல ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி கோடியாக மனிதர்கள் மட்டுமா? மனிதர்கள் மட்டுமே 840 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க கணக்கு. அது மட்டும் இல்லாமல் உயிரினங்கள், தாவரங்கள், அதே கடல் வாழ் உயிரினங்கள், மலைகள் காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்கள், இப்படி கோடானு கோடி உயிரினங்கள் இந்த உலகில் இருக்கிறது. இவையெல்லாம் நம்மை பாதிக்கின்றன. அதனால நீ நினைத்தவுடன் ஒரு இன்பமோ துன்பமோ உடனடியாக உன்னை சேர்ந்து விடாது. அதுபோலத்தான் உனக்கு வருகின்ற வெற்றியும் நீ எண்ணவியபடி, நீ நினைத்தபடி எல்லாம் உன்னை சேர்ந்து விடாது. காத்திருக்க வேண்டுமோ நீ நினைவு. அதைத்தான் சொல்றாங்க, நிகழ்காலத்தில் வாழ். ஜென்மதம் அதைத்தான் சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? பீயிங் அவேர் ஆஃப் பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த நிகழ்காலத்தில் நீ விழிப்புணர்வோடு இரு. நிகழ்காலத்தில் நீ வாழ்ந்து விடு. நிகழ்காலத்தில் வாழுன்றாங்க. அதனால அது எப்போ உனக்கு என்ன வருமோ, உனக்கென்று என்ன இருக்கிறது இந்த உலகில் உன்னை அடைவதற்கு, அது உன்னை அடைந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இந்திய நாட்டினுடைய மிக பெரும் தொழிலதிபர், மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் வந்தவர் ரத்தன் டாட்டா. அந்த ரத்தன் டாட்டா ஒரு பெண்மணியை விரும்புகிறார், காதலிக்கின்றார். அவர்களுடைய காதல் கைகூடாமல் போகின்றது. எனவே தன் வாழ்நாள் முழுவதும் அவர் என்ன செய்கிறார்? எந்த உறவும் வேண்டாம் என்று, திருமணமே வேண்டாம் என்று வைத்து விடுகின்றார். அவருடைய சொத்து மதிப்பை நான் சொல்ல வேண்டியதில்லை. உப்புலேருந்து கப்பல் வரைக்கும் அவங்க தயாரித்தவங்க. இவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு மிகப்பெரிய மாற்றங்களை தன்னுடைய கம்பெனியில் உருவாக்கி கோடி கோடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்தவர். மிகச்சிறந்தவர். தான தர்மம் செய்வதில் மிக புண்ணியவர். அவ்வளவு உயர்ந்தவர் அவர். அவர் தான் இறந்த பின்பாக என்ன செய்தார் பார்க்குறோம். சின்ன தொழில் பண்ணிக்கிருப்பாங்க, வேலை பார்த்துருப்பாங்க, சொத்து வச்சுருப்பாங்க. அவர்களை இறந்ததற்கு பின்பாக என்ன செய்வானா, பெரிய மண்டபம் கட்டுவாங்க. பெரிய இடுகாட்டில் புதைச்சிட்டு அவங்களுக்கு சுடுகாட்டில் என்ன செய்வாங்க, பெரிய மண்டபங்களை கட்டி எழுப்புவாங்க, நினைவுபடுத்துவதற்காக, அவருடைய நினைவாக. ஆனால் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் ஒரு உயில் எழுதுகிறார், நான் இறந்ததுக்கு பின்பாக என்னை புதைக்கவும் கூடாது, என்னை எரிக்கவும் கூடாது. பிற எப்படித்தான் அவரை பண்ண முடியும்? எப்படி அடக்கம் பண்ண முடியும்? அவரிடத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர் என்ன செஞ்சானா, இறந்ததற்கு பின்பாக அவரது உடலை கழுகுக்கு இரையாக போட்டார். கழுகுகளுக்கு இரையாக அவரை போட்டாங்க. அப்படித்தான் அவருடைய உயிர் சொல்லியதாக நான் படித்தேன்.
அதுதான் வாழ்வு. இப்படித்தான் அவர் நினைத்தால் எத்தனையோ மண்டபங்களையும் பல ஆயிரம் கோடிக்கு மண்டபம் கட்டியிருக்க முடியும் அவருக்கு. ஆனால் வேண்டாம். எது உண்மையோ அது இருந்த பின்பு என்ன? அவருடைய வாழ்வு அவ்வாறு. அதுபோலத்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்வும் இப்படித்தான் என்று அவர் கருவில் இருக்கின்ற போதே முடிந்து எழுதப்பட்டு விடுகிறது. அவருடைய சொல்லலாம், நிறைய சொல்லுவாங்க, இல்லை முயற்சி இருந்தால் முன்னேறி விடலாம். உண்மைதான், அவருடைய மாற்றமே வராது. எத்தனை பேர் வெறும் முயற்சியில் மட்டும் முன்னேற்றிருக்காங்க. இது முயலாம நான் தான் சொல்லுவாங்க, ஒருவன் தன்னுடைய கருவை உருவாக்குகின்ற போதே முயற்சி செய்கின்றான். யார் முதல் இருந்த தாயினுடைய முட்டையை கருமுட்டையை அடைவது என்று விந்து அணு என்ன செய்கிறது? லட்சக்கணக்கான விந்தணுக்கள் கருமுட்டையை அடைவதற்கு போட்டி போட்டு சென்று கருமுட்டையை சேர்கின்றன. யார் முதலில் போய் சேர்கின்றாரோ அவர்கள்தான் குழந்தையாக மாறுகின்றனர். அதுதான உண்மை. நீங்களும் படிச்சிருப்பீங்க. அப்பொழுதே அவர்களுடைய முயற்சி தொடங்கி விடுகிறது. முயற்சி செய்யாமல் இருக்காங்களா? ஆனால் அவ்வாறு செய்த முயற்சியில் அந்த குழந்தை யாருக்கு பிறக்க வேண்டும், யாராக இருக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், என்ன பேர் வைக்க வேண்டும், அந்த குழந்தை என்ன கலரில் பிறக்க வேண்டும், அதெல்லாம் எது தீர்மானிக்கிறது? முன்னாடி நம்ம தீர்மானிக்க முடியுமா? யாராவது தீர்மானம் செய்ய முடியுமா? இவர் இந்த கலரில் தான் இருப்பாங்க, முன்னாடியே நம்ம யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அதுதான் என்னன்னா இயல்பாக இருக்கிறது. என்ன நடக்குமோ நடக்கட்டும். நாம் நம்மிடத்தில் சேருகின்ற வரையில், சோறுகின்ற ஒரு நொடிக்கு முன்பாக வரையில் நமக்கு என்ன வருகிறது, என்ன வரப்போகிறது, நமக்கு துன்பத்தில் ஆளப்போகின்ற, துயரத்தில் வீழப்போகின்ற ஒரு சம்பவம் வரப்போகிறதா, அல்லது சந்தோஷத்தில் நம்மை கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பிறக்கப் போகிறதா, அல்லது வரப்போகிறதா என்று யாராலும் சொல்ல முடியாது. அதனால் அவன் என்ன சொல்றானா, இந்த நிமிடத்தில் வாழ், இந்த நொடியில் வாழ், நிமிடத்தில் கூட அல்ல, இந்த நொடியில் நீ வாழ்ந்து விடு, நீயாகவே வாழ். அது சொல்லுது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க இருக்காத, நீ அதான் சொல்லுவாங்க. அதுதான் என்னென்ன இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, ஜென் மதத்தில் பெர்சனாலிட்டி கிடையாது. அதோட அதுதான் டியூவலிசம். இப்போ நான் கலைநேசன்றவன் ஒன்று தான், இன்னொரு கலைநேசன் இருக்க முடியாது. அது மாதிரி தான் பழைய பேர் இருக்கலாம், பட் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் நானாக இருக்கிறது, நான் ஒருத்தர் தான் இருக்க முடியும், இன்னொருத்தர் இருக்க முடியாது. அது மாதிரி தான் இப்போ அதனால் யாரை போய் காப்பி அடிக்காத, யாரை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படாத, யாரையும் நீ பின்பற்றாத. இதை நான் முன்னாடியே சொன்னேன். நான் ஜென்மதத்தை யாரும் பின்பற்ற சொல்வதில்லை. நீ ஜென்மதம் சொல்வது போல் நீ என்ன செய்யலாம், நீ புத்தனாக மாறிவிடு. அதைத்தான் சொல்கிறது ஜென்மதம். ஒவ்வொருவரும் தன்னை உணர வேண்டும், தன்னுடைய உண்மையை அறிய வேண்டும். சுயம் உலகத்தில் மிகச்சிறந்தது எது? உன்னை போல யாரும் இல்லை. அது என்னன்னா, தேர் இஸ் நோ எனிதிங் லைக் செல்ஃப் அப்படின்வாங்க. இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி எதுவுமே இருப்பதில்லை. அதே மாதிரி நம்முடைய ஈகோ இருக்கு இல்லையா, அகம்பாவம், அந்த அகம்பாவம் போன்றது எதுவும் இல்லை. அகம்பாவம் போன்றது எதுவும் இல்லை. நம்மளுடைய அகம்பாவம் எப்பொழுது அகம்பாவம் வரும்? அகம்பாவத்தினுடைய தன்மை என்னென்னா, மற்றவரை வெறுக்க சொல்லும், தான் அறிவாளி என்று நினைக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் எனக்கு என்று நினைக்கும், பேராசைப்படும். அதனால் அகந்தை, நான் இந்த உலகத்தில் சிறந்தவன், நான் மட்டும்தான் என்கின்ற அகந்தை ஒளியணும். அதைத்தான் சொல்லுது. இது பெர்சனாலிட்டி வேண்டாம், ஒரிஜினாலிட்டி, உன்னுடைய இயற்கை குணம், அதில் நல்லது எதுவோ இயற்கை குணங்களை நல்வழிப்படுத்தி நீ வாழ். நீ ஒவ்வொரு இடத்திலும் முகமூடி போட்டு நீ உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்து விடாதே என்று ஜென்மதம் சொல்லுகின்றது. ஜென்மதத்தில் ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபாலோயர்ஸ் வேணாம், அதனை பின்பற்றுவர்கள் வேண்டாம், அதை புரிந்து கொள்பவர்கள் வேண்டும், அதனை புரிந்து வாழ்பவர்கள் வேண்டும், அதை புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோலத்தான் எனது வாழ்வும். நான்
என்னுடைய துவக்க கல்வியை வந்து என்னுடைய ஊரிலேயே முடித்தேன். எனது ஊரின் பெயர் சுருளிப்பட்டி. அது தேனி மாவட்டத்தினுடைய தென்கோடியில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராமமாக இருந்து கடந்த புத்தாண்டு முதல் அது நகராட்சியாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அப்படி என்றால் மக்கள் தொகை கூடியிருக்கிறது என்று பொருள். மிகவும் அழகிய கிராமம். எங்கள் ஊருக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை தவழ்ந்து செல்கிறது. மேற்கு தவழ்ந்து படுத்து கிடக்கிறது என்றும் சொல்லலாம். நிரந்தரமாக அங்கேயே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. எங்களுடைய ஊரிலிருந்து சில கிலோமீட்டர்களில் வந்து சுருளி அருவி இருக்கிறது. சுருளி ஆண்டவர் கோவில் என்று ஒன்று இருக்கிறது. எங்கள் ஊருக்கு மேலே சுருளியாறு மின் நிலையம் இருக்கிறது. இங்கிருந்து குமுளியை செல்வதற்கு 22 கிலோமீட்டர்கள் தான். மிக அற்புதமாக முல்லை பெரியார் எங்கள் ஊர் வழியாக தான் கடந்து செல்கிறது. தென்னந்தோப்புகளும் வயல்வெளிகளும் வாழை தோட்டங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மிக அழகிய ஒரு கிராமம். இங்குதான் நான் பிறந்தேன். நான் என்னுடைய நடுநிலை பள்ளி வரை இங்குதான் படித்தேன். பின்பு உத்தமபாளையத்தில் என்னுடைய +2 வரைக்கும் நான் அங்கே படித்தேன். அப்புறம் என்னுடைய கல்லூரி படிப்பு உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் முடிந்தது. அதற்கு பின்பாக அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அருளானந்தர் கல்லூரியில் நான் என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை படித்தேன். எம்எஸ்சியை வந்து அங்கே தான் முடித்தேன். எம்எஸ்சி என்ன நான் படித்தது என்னென்னா ஊரக வளர்ச்சி அறிவியல், ரூரல் டெவலப்மெண்ட் சயின்ஸ். உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைத்தும் தெரிந்த ஒருவராக அனைத்து சப்ஜெக்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் வந்து இது இருக்குது. எங்கன்னா உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியிலும், அடுத்து அருளானந்தர் கல்லூரி கருமாத்தூரிலும் வந்து இந்த பட்டப்படிப்பும் பட்ட மேற்படிப்பு வந்து முதுகலை வந்து கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் மட்டும் இருக்கிறது. அது தன்னாட்சி கல்லூரி, அட்டானமஸ் காலேஜ். அது அங்கே வந்து நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அப்படிப்பட்ட சப்ஜெக்டை வந்து சொல்லித்தராங்க. நான் வந்து அதை ரொம்ப விருப்பத்தோடு படித்தேன். இது படித்து முடித்ததற்கு பின்பாக நான் பணிக்காக மிகப்பெரிய இல்லை ஒரு தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனத்தில் சென்னையில் வந்து ஒரு டுட்டோரியலில் வந்து ஆசிரியராக பணியாற்றினேன். அது பிறகு நண்பர்களோடு இருந்து நாங்களும் ஒரு டுட்டோரியல் தொடங்கலாம் என்று தனிப்பயிற்சி கல்லூரி தொடங்கலாம் தொடங்கி தோல்வி அடைந்தோம். அதில் இருந்து கொண்டே நான் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சிபிஆர் ஃபவுண்டேஷன் என்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாக இருக்கிறது. அதில் வந்து சில ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பணியாற்றினேன். பயிற்சியாளராக, சுற்றுச்சூழல் ஆர்வலராக, கல்வியாளராக, சுற்றுச்சூழல் கல்வியாளராக, பயிற்சியாளராக நான் 3 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். பின்பு மீண்டும் படிப்பதற்காக கருமாத்தூர் கல்லூரியிலிருந்து அப்படியே காந்தி கிராம பல்கலைக்கழகம், காந்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய காந்தி கிராமிய பல்கலைக்கழகம், அதில் வந்து என்னுடைய மெய்யியல் துறையில் எம்பிள் பட்டம் பெற்றேன். அதனுடைய எதில் என்றால் காந்திய சிந்தனையும் அமைதி அறிவியலும். காந்தியினுடைய சிந்தனைகள் எவ்வாறு உலக அளவில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பது பற்றிய படிப்பு. அது படித்தேன். அதில் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணியதற்கு பின்பாக திரும்ப சென்னை வந்து திரும்பவும் சீமான் டுட்டோரியலில் வந்து பணியாற்றினேன். பிறகு திருமணமானது. திருமணமான பின்பாக வேலையை விட்டேன். வேலையை விட்டு பட்ட கஷ்டம் இருக்கிறது, அது சொல்லி மாளாது. அங்கே வந்து கிறிஸ்டியான் பெட்டின்னு ஒன்று இருக்கிறது.
தெரியும். சென்னையில கிறிஸ்டியான் வந்து ஒரு சாரி சென்னையில வந்து நம்ம அசோக் பில்லருக்கு பக்கத்துல சைதாப்பேட்டையில வந்து ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு அருகில வந்து பழைய இரும்பு கடை. அதை தொடங்கினேன். தொடங்கி அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்தேன். எது என்னமோ ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அப்படி எடுத்த முடிவில் இழப்பு என்பது அப்பொழுது நான் சொல்வது 1994 ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய இழப்பு அப்படின்னா 100 பவுன் 100 120 பவுன் நகை ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. பின்பு அங்கிருந்து இதை எதற்காக சொல்லி வருகிறேன் என்றால், தோல்வியில் துவண்டு கிடக்கின்ற ஒரு சிலருக்கு சொல்வதற்காக. தோல்வி வரும்போது துவண்டு வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. அதுவும் அதனுடைய அர்த்தம் அல்ல. அடுத்து நான் சொல்லலை, எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். எதையெல்லாம் உனக்கு வருகின்ற துன்பம், உனக்கு வருகின்ற இன்பம், உனக்கு வருகின்ற சொத்து, வண்டி, வாகனம், பிள்ளை, பேரு அனைத்துமே தான். எதுவுமே இந்த உலகில் நிரந்தரமானது இல்லை. அதை கொஞ்சம் நேரத்துக்கு நான் இந்த உலகில் நீங்கள் நாம் மட்டும் இல்லை, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு வருகின்றவரை என்னென்ன வரணுமோ அதையெல்லாம் அங்கங்கு நடந்து கொண்டே இருக்கும், செயல்பட்டு கொண்டே இருக்கும். உலகில் ஏதோ ஒரு மூலையில் இங்கு படிக்க வேண்டும், இங்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற செயல்கள் பிறர் மூலமாக, நம் மூலமாக, பிறர் மூலமாக, ஏதோ ஒன்றின் மூலமாக அங்கங்கு நடந்து கொண்டிருக்கும். அது உன்னிடம் வந்து சேர வேண்டிய நேரத்தில் சேர்ந்து விடும். அதனால் அது நான் சொல்வது இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் அதுபோலத்தான், இழப்பும் அதுபோலத்தான். நீ இழந்தாலும் அதுதான். எது எங்கு எப்பொழுது வர வேண்டுமோ அங்கங்கு அந்த நேரத்தில் உனக்கு சேர வேண்டியது. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உனக்கு சேர வேண்டியது உன்னிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும். நீ வேணான்னு சொன்னாலும் வந்துடும். எனக்கு வேணவே வேணாப்பா அப்படின்றாலும் நீ வேண்டாம் என்கின்ற பொருள் உன்னை நாடி 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 வந்து உன்னை சேர்ந்து விடும். இதுதான். அதனால் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் மட்டுமா இருக்கோம்? நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு தர்றா ஏதோ ஒன்று கொடுக்குறான்னு வச்சுக்க, ஏதோ லெட்டர் வருதுன்னா நீங்களா நேரையே போய் வாங்கி வந்துடுறீங்க. எங்கே வருது? இல்லை. யாரோ ஒருவர் எழுதுகின்றார், யாரோ ஒரு எங்கேயோ போய் போஸ்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இடத்தில் ஒன்று சேருகின்றது, யாரோ ஒரு சீலடிக்கின்றார், யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றில் பஸ்ஸிலையோ, யாரோ ஒருவர் ஓட்டுநராக இருக்கின்றார், ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ, எப்படியோ வந்து உனக்கு சேர வேண்டிய நேரத்தில் உன்னிடத்தை அடைந்து விடும். சரியா? அதனால தான் சொல்றது, எதுவும் நிரந்தரமானது இல்லை. எதுவும் இந்த உலகத்தில் உன்னுடையது இல்லை. இப்போ ஒரு வழி சிந்திக்கிற, இன்னைக்கு ஒன்று சிந்திப்பேன், ஒரு சூழ்நிலையில் வந்து ஒன்றை சிந்திப்பாய். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒன்றை சிந்திப்பேன். சந்தோஷமான நேரத்தில் வந்து உன்னுடைய சிந்தனை வேறையாக இருக்கும். துன்பமான நேரத்தில் உன்னுடைய சிந்தனைகள் துயரமானதாக மட்டுமே இருக்கும். அப்போ நீதான் ஆகுது, சிந்திப்பதும் நீதான். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நேரத்திற்கும் ஏற்ப உன்னுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொன்றுமே மாறிக்கொண்டே இருக்கும். நிலையானது எதுவுமே இல்லை. அதுபோலத்தான் உன்னுடைய வெற்றியும் தோல்வியும், அதுபோலத்தான் உன்னுடைய இன்பமும் துன்பமும், அதுவும் நிரந்தரமானதல்ல. உன்னுடைய இழப்பும் நிரந்தரமானதல்ல. நீ இழந்து விட்டதுக்காக ஐயோ போயிருச்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பின்பு நான் படித்து எம்எஸ்சி எம்பிள் முடிச்சுட்டு சென்னையில் பணியாற்றி விட்டு திரும்ப வந்து என்ன செய்கிறேன்னா, என்னென்னா ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஒரு டீ கடை, ஸ்வீட் ஸ்டால் ஒன்று தொடங்குகிறேன். அதுவும் இழப்பு, அதுவும் போயிருச்சு. அதில் சில பல ஆயிரங்கள் போயிருச்சு. போனதுக்கு பின்னாடி நான் அதற்கிடையில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு விடுகிறேன். எனக்கு சர்க்கரை நோய் வந்து 28 வருடங்கள் ஆகிவிட்டது.
இதனால் என்னன்னா, அப்பொழுது அதை பற்றிய விழிப்புணர்வு எனக்கு கிடையாது. எனக்கு வந்தது ஏன்னா என்னுடைய பெற்றோர்களுக்கும் சர்க்கரை நோய் இருந்தது. என்னுடைய தாய்க்கும், தந்தைக்கும். அது வந்து என்னன்னா, ஒரு பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள்ல வந்து அதுவும் ஒன்று. பெற்றோர்களுக்கு இருந்தால் வரும் அல்லது திடீர் ஒரு திடீர் மாற்றம் போல ஜீன்ல ஏற்படுகின்ற மாற்றத்தின் மூலமாகவும் வருவதற்கான வாய்ப்பு புதுசாக ஒருவருக்கு உருவாகும். அதுனா அது வந்து நான் அது பற்றி விரிவாக தொடர்ச்சியாக இந்த சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு பகிர்ந்தளிப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ள நான் இருக்கின்றேன். நான் அனைத்தையும் கொஞ்சம் நெஞ்சம் தொடர் ஆரம்பம் முதல் கடைசி வரை இந்த சர்க்கரை நோய் பற்றிய அனைத்தையும் நான் உங்களோடு விலைக்கு சொல்ல பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். பல எபிசோடுகள் வந்து அதை நான் கொண்டு செல்வதாக இருக்கின்றேன். முழுமையாக என்னுடைய நோக்கமும் அதுதான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னுடைய நோக்கங்களில் அதுவும் ஒன்று. காரணம், என்னுடைய குடும்பத்தில் நடந்த பல இழப்புகள். என்னுடைய தந்தை இருந்தது, என்னுடைய தாயார் இருந்தது, என்னுடைய சகோதரர் இருந்தது, என்னுடைய மாமா இருந்தது. அனைவருமே சர்க்கரை நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தவர்கள். இதனால் நான் என்னன்னா, நான் எனக்கு வந்த உடனேயே சர்க்கரை நோய் பற்றிய அனைத்து விவரங்களையும் கற்றுக்கொண்டேன். அதுபோலவே இது வேலையெல்லாம் முடிச்சு விட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறேன்னா, கொஞ்ச நாள் ஒன்றுமே செய்யலை, சும்மா சாப்பிட, தூங்க, புத்தகம் படிக்க. அப்போ தான் இந்த ஜென் சம்பந்தமான அனைத்து நிறைய புத்தகங்களை வந்து நான் படித்தேன். படிக்கிறது இது மட்டுமில்லை, நிறைய நூல்கள் எதை பற்றியும் படிப்பேன். எனக்கு இதைத்தான் படிக்க வேண்டும் என்ற எதுவுமே என்னுடைய ஒரு எந்த கட்டுப்பாடும் எனக்கு நான் வளர்த்து கொள்ளவில்லை. சரோஜா தேவியிலிருந்து அது ஒரு புத்தகம் வந்து ஒரு காலத்தில் அந்த இளமை காலங்களில் அந்த புத்தகங்களிலிருந்து மெகசினிஸ் எழுதிய இண்டிகா அர்த்தசாஸ்திரிலிருந்து அனைத்தையும் நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது சில விஷயங்கள் ஞாபகம் இல்லாமல் அது வேறு காரணத்தினால் எனக்கு மறந்து விட்டது. காரணம், நான் அப்படி வேலை முடிச்சுட்டு என்னென்னா, ஒரு கோயம்புத்தூரில் தற்செயலாக எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இருந்தது, அதிகாலையில் இருந்து நடக்கின்ற பழக்கம். கோயம்புத்தூரில் வந்து என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்து நான் போயிருக்கேன். அப்பொழுது ஒரு காலையில் எழுந்தவுடன் நடப்பதும் அதே மாதிரி வந்து பத்திரிகை வாசிக்க பழக்கம் உண்டு எனக்கு இருந்தது, அப்பொழுது இருந்தது. இப்போ பத்திரிகையில் வாசிக்க முடியலை. அப்பொழுது என்ன செய்யணும்னா, ஒரு தினத்தந்தி பேப்பர் வருது. அந்த தினத்தந்தி பேப்பரில் வந்து ஒரு விளம்பரம், ஒரு வேலை வாய்ப்பு வந்து வேலை விளம்பரம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து நான் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்தே நான் அப்ளை பண்ணுறேன். கோயம்புத்தூர்லேருந்து அப்ளை பண்ணி போட்டோன்னே உடனடியாக எனக்கு ஒரு டெலகிராம் வருது. நீங்கள் வந்து உடனடியாக வந்து வேலையில் சேருங்கள் என்று வருகிறது. எங்கு? கோத்தகிரி என்ற இடத்தை தலைமை இடமாக கொண்டு இயங்கக்கூடிய, தற்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நீலகிரி ஆதிவாசிகள் நலச்சங்கம். நீலகிரி ஆதிவாசிகள் நலச்சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தில் வந்து நான் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கராக வேலைக்கு சேர்றேன். அங்கிருந்தபடியே சைல்டு ஃபண்டு இந்தியா என்ற நிறுவனத்தோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த சைல்டு ஃபண்ட் இந்தியா என்ற நிறுவனம் குழந்தைகளுக்காக ஏறக்குறைய உலகம் முழுவதும் இப்போ ஒரு 35-40 லட்சம் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகள் வந்து மிகவும் இக்கட்டான சூழலில் வல்னரபிள் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இக்கட்டான சூழலில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு இவர்கள் உதவி செய்கின்றனர். எப்படிப்பட்டதுன்னா, கல்விக்கான உதவி, வேலைவாய்ப்புக்கான உதவி, அந்த ஒரு லைவ்லிஹுட்டுக்காக, அதாவது வாழ்வாதாரத்திற்கான வழிகாட்டல், அதற்கான உதவி, இது போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்ற மிக நல்ல ஒரு தொண்டு நிறுவனம் சைல்டு ஃபண்டு இந்தியா. அதில் தான் பணியாற்றுகின்ற போது தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதில் வந்து என்னென்னா, சைல்டு ரைட்ஸ், குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன, குழந்தைகளுக்கு யார் குழந்தைகள், குழந்தைகள் என்பது யாரை குறிக்கிறோம், குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன, குழந்தைகளுக்கான ஏன் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பு, சைல்டு ப்ரொடெக்ஷன்
அப்படின்னா என்ன? ஏன் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? அடுத்து சைல்டு பார்ட்டிசிபேஷன், குழந்தைகளுக்கான பங்கேற்பு. குழந்தைகள் ஏன் பங்கேற்க வேண்டும்? அதனை நாம் எவ்வாறு ஊக்கப்படுத்த வேண்டும்? இது போன்ற விஷயங்களை நான் ஒவ்வொரு பள்ளியிலும் நான் எடுத்து சொல்லுகின்ற அதற்கான குழந்தைகளுக்கான பழைய போட்டிகளையும் பல கூட்டங்களையும் நடத்துகின்ற வாய்ப்பினை எனக்கு இந்த நீலகிரி ஆதிவாசிகள் நலச்சங்கம் தந்தது. அதன் மூலமாக அங்கு மட்டுமே நான் ஏறக்குறைய ஒரு 16 வருடங்கள் பணியாற்றினேன். இந்த 16 வருடங்களில் நான் ஆதிவாசி மக்கள் பற்றிய அனைத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றேன். அது மட்டுமல்லாது அங்கிருந்த போதுதான் நாங்கள் முதலாக அந்த ஆதிவாசி மக்களிடையே இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிறதல்லவா, அதை அங்கு உருவாக்கினோம். அந்த மக்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார்கள். பல சூழல்களால் அவர்கள் சில குழுக்கள் தோல்வியடைவதற்கும் காரணமாக நானும் இருந்து விட்டேன். அதை பின்பு நாம் நேரம் வருகின்ற போது பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அன்றைய நோக்கம் வேறு. அப்பொழுது கலைஞருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊட்டியில் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்களில் நானும் ஒருவன். அப்பொழுது நடைபெற்ற அந்த மகளிர் ஒரு மாநாடு போல நடைபெற்றது. மகளிர் சுயதொழிலுக்கான மாநாடு போல நடைபெற்றது. தற்போதைய முதல்வர்கள் அப்பொழுதும் அத்தனை ஆயிரக்கணக்கான மகளிர்கள் பங்கேற்றதில் பல மணி நேரங்கள் அமராது அவர்களுக்காக அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறப்பு செய்தார். அப்படி பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பின்பாக நான் அங்கும் என்ன செய்கிறேன், வேலை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதன் காரணமாக என்னுடைய வேலையை நான் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அப்பொழுது நான் நீலகிரி ஆதிவாசிகள் நலச்சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது ஒரு வேலை விஷயமாக சுல்தான் பத்தேரி என்ற நகரத்திற்கு சென்று திரும்ப வேண்டியிருந்தது. அப்பொழுது இரவு நேரம். அந்த இரவு நேரத்தில் நான் பைக்கில் போயிருக்கேன். போயிட்டு மழை தூறி கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் நல்ல இருட்டு. கவனிக்காது என்னன்னா ஒரு பாலத்தில் மோதிடுறேன். பாலத்தில் மோதினால நான் சென்ற பைக் நொறுங்கி விடுகிறது. அங்கேயே நொறுங்கி போச்சு. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் நண்பர் ஒருத்தர் என்னை காப்பாற்றினார். காப்பாற்றி பிறகும் அங்கிருந்து அவர் ஜீப்பின் மூலமாக ஜீப் எடுத்துக்கிட்டு நான் இருந்த கூடலூர் வந்து விடுகிறேன். அப்பொழுது மேலாக இருந்த காயங்களுக்கு மட்டும் மருத்துவம் பார்த்துவிட்டு தலையில் பின்பக்கம் இருந்து வேறு எதுவும் செய்ய அப்பொழுது வாய்ப்பில்லை. எனக்கு அப்பொழுது தெரியவும் இல்லை. அதனால் நான் அப்படியே விட்டு விடுகிறேன். காலங்கள் ஓடுகிறது, நாளாகிறது. அப்புறம் அங்கிருந்து நான் ஒரு மனத்தாங்கத்தினால அந்த நீலகிரி ஆதிவாசி நலச்சங்கத்திலிருந்து நான் என்னுடைய வேலையை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகிறது. அவ்வாறு விட்டு நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய பணம் இருந்தது, நிறைய பணம் வச்சுருந்தோம், நகைகள் இருந்தது. இதையெல்லாம் போட்டு ஃபைனான்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பேர் ஆதிசிவன் ஃபைனான்ஸ். அது ஆதிசிவன் என்பது என்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயர். அத்தோடு என்ன செய்கிறேன்னா, பல லட்சங்கள் முதலீடு ஆதிசிவன் பேக்கரி என்ற ஒன்றை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நான் நீலகிரி மாவட்டத்தில் என்னை பதிவு பெற்ற கான்ட்ராக்டராக, ஒப்பந்ததாராக பதிவு செய்து விடுகிறேன். அது ஏ கிளாஸ் கான்ட்ராக்டராக இருந்தேன். இப்படி பல தொழில்களில் நான் முதலீடு செய்கிறேன். பல முதலீடுகளில் நான் நன்றாகத்தான் இருந்தது. ஆரம்பத்தில் முதலீடு செய்கின்ற போது மிக நன்றாக இருந்தது. அது பிறகு நாளாக ஆக ஆனால் அதற்கு முன்பாக நான் ஒவ்வொன்று முயற்சியும், ஒரு தொழிலை தொடங்குகின்ற போது என்னுடைய உறவுகள், நண்பர்கள் அல்லது அதில் மென்டார் சொல்லுவாங்கள்ல, அதில் புலமை பெற்றவர்கள், திறமை உள்ளவர்கள்,
அவர்கள் அனைவரிடமும் ஆலோசனை செய்வேன். ஆலோசனை செய்ததற்கு பின்பாக நான் அந்த தொழிலை தொடங்குவேன். நான் அப்படி தொடங்கினாலும் நான் தொடங்கிய எந்த தொழிலிலும் நான் வெற்றி பெற இயலவில்லை. அனைத்துமே தோல்வி. தோல்வின்னா கொஞ்ச நஞ்சம் இல்லை, என்ன நான் தாங்குற அளவுக்கு இல்லை. ஏறக்குறைய 3 கோடி ரூபாய் அளவிற்கு நான் இழந்து விட்டேன். அனைத்திலும் நான் ஒரு சில வருடங்களில் நான் அனைத்தையுமே இழந்து நான் கோயம்புத்தூர் விடுகிறேன். கோயம்புத்தூரில் அப்பொழுது என்னுடைய மகள் அவர் இன்டெல்ல பணியாற்றுகிறார். அதனால் அவருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே கோயம்புத்தூரில் வீடு கட்டுறோம். அப்பொழுது அங்கே கூட தங்கி இருக்கின்றோம். கேப்டவுன் என்ற இடத்துல தங்கி இருக்கிறேன். என்னுடைய பழக்கம் காலையில் எழுந்தவுடன் மார்னிங் வாக் செல்வது, காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது என்னுடைய வழக்கம். அதே போல தான் அன்னைக்கு காலை எழுகிறேன். எழுந்தவுடன் செருப்பை போட்டுட்டு ஒரு ஷர்ட் மேலே டிஷர்ட் ஒன்றை மாட்டணும். அந்த டிஷர்ட்டை என்னால் போட முடியலை. கலர் கையும் போக மாட்டேது, எங்கெங்கோ தள்ளாடுறேன். என்னால் முடியலை, போடுவதற்கு என்னால் முடியவே இல்லை. குழப்பமாகிறது, மிக எல்லாமே அனைத்தும் குழப்பமாக இருக்கிறது. செருப்பும் போட முடியவில்லை, காலணியும் அணிய முடியவில்லை. அப்பொழுது எனது துணைவியார் என்ன செய்கிறார், என்னை அழைத்து கொண்டு கீழே வருகிறார். கீழே வந்த உடனே அவ்வழியில் வேன் எதாவது வருகிறது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. அது உள்ளேயே விழுகப் போகிறேன். பின்பு என்னுடைய மகளுக்கு ஃபோன் செய்து ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய விஜி ஹாஸ்பிட்டல், அந்த விஜி ஹாஸ்பிட்டலில் நான் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறேன். அவர்கள் உடனடியாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு நான் கோயம்புத்தூரில் வந்த உடனே அங்கே ஒரு ஆஸ்பத்திரி, ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஹாஸ்பிட்டலில் மேனேஜராக ஒரு சில மாதங்கள் பணியாற்றினேன். அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜராக இருந்தேன். அது பொறுத்து இந்த அதுபோல் முன்னால் கூறிய சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ நான் ஆஸ்பத்திரி போகிறேன். அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. அங்கே போன எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போன இடத்துல என்னென்னா, உடனடியாக அழைத்து சென்று விடுங்கள், அவருடைய உயிருக்கு ஆபத்து என்று கூறுகின்றனர். என்னுடைய துணைவியாருக்கு மிகவும் கலங்குகிறார். அது பிறகு ஒரு வேனில் ஆம்புலன்ஸில் கூட ஏற முடியலை, தட்டி தள்ளாடியாக ஏற்றி விட்டாங்க. ஏற்றி வந்த உடனேயே எனக்கு பேச்சு போய்விட்டது, கைகால்கள் நடுங்க ஆரம்பிவிட்டது, கைகால்கள் இழுத்து கொண்டது, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஸ்ட்ரோக் வந்தோடனே அதுக்கப்புறம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது ஓரளவுக்கு 2 இன்ஜெக்ஷன், அதனுடைய விலை அப்பொழுது ஒரு இன்ஜெக்ஷனுடைய விலை 33 ரூபாயோ 36 ரூபாயோ தான். அது உயிர் காக்கும் மருந்து. அந்த போடுறாங்க. போட்டுட்டு எனக்கு தலைவலி, பேச்சும் வரலை, கை காலும் நடக்க முடியாமல் போய்விட்டது. அது பிறகு என்ன செய்யறேன்னா, என்னால் தலைவலியை தாங்க முடியலை. அதனால் என்ன செய்யலைன்னா, அதனுடைய சீஃப் டாக்டர் நான் சொல்லிடுறேன், டாக்டர் என்னால் இனிமேல் வாழ முடியாது, நான் இப்படியே போனால் என்ன செய்வேன்னா எங்கேயும் குதிச்சு இறந்து விடுவேன், நான் மதிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன், என்னை விட்டு விடுங்கள் அல்லது என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகின்றேன். அது பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 3 மாதங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிக மிக தாமதமாகிவிட்டது. அது என்னென்னா, அங்கே போய் பிளாக் இருக்குது, மூளைக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது பிறகு வீட்டுக்கு வரோம். சரி, கொஞ்சம் சரின்ட்டு வர்ற 3 மாதம் கழித்து வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த உடனேயே என்னுடைய தலை அப்படியே சுற்ற ஆரம்பித்து விட்டதாம், என்னுடைய துணைவியார் சொன்னது. அது பிறகு நான் எந்த சுயநினைவு எதுவுமே இல்லாமல் இருந்து விட்டேன். என்னுடைய நினைவு எனக்கு எதுவுமே புரியாது. இந்த உலகத்தில் நடக்கின்ற எதுவுமே எனக்கு புரியாது, தெரியாது. அப்புறம் என்னன்னா, திரும்ப கொண்டு என்ன செய்றாங்க, விஜி ஹாஸ்பிட்டலில் திரும்ப சேர்த்துட்டாங்க. மொத்தமாக 8 மாதங்கள் நான் மருத்துவமனையில் இருந்தேன்.
ஏறக்குறைய மருத்துவ செலவுக்காக மட்டும் நான் இதுவரையில் 40 லட்சங்களுக்கு மேலே செலவு செய்து விட்டேன். முன்னாடியே 3 கோடி ரூபாய்க்கு மேலே இழந்துட்டேன். அது பிறகு 40 லட்சம் வந்து மருத்துவ செலவுக்கு ஆகிவிட்டது. எனது எனது மகள் வந்து எனது பெயரில் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு சமாளிக்க என்னால் முடிந்தது. அது பிறகு என்னன்னா, அது பிறகு வந்து பார்த்தோங்க, நிலைமை மிகவும் எனக்கு என்னுடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக ஆக ஆக அங்கிருந்து புறப்பட்டு வந்து விடலாம் என்று சொல்லி, அப்பொழுதுதான் மிகவும் மோசமான நிலையில் என்ன செய்கிறானா, என்னை இங்கு எனது பிறந்த ஊரான சூரியப்பேட்டைக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். கொண்டு வந்து நான் திரும்பவும் பெங்களூர் என்னுடைய பேரனை பார்த்துக் கொள்வதற்காக பெங்களூர் செல்லுகிறோம். அங்கே போனால் வந்து உடனடியாக ஒரு நாள் வந்து தற்செயலாக வந்து ரொம்ப காலெல்லாம் கருத்து கொண்டு வருகிறது. என்ன இதுன்ட்டு அப்படியே வந்து டாக்டரை வந்து பார்க்குறோம். அங்கே வந்து மணிப்பால் ஆஸ்பத்திரியில் போயிட்டு மருத்துவரை சந்திக்கின்றோம். மருத்துவர் என்னை பரிசோதனை செய்த ஒரு அடுத்த நிமிடமே நீங்கள் உடனடியாக வந்து சிடி ஸ்கேன் நிறைய பரிசோதனைகளை வந்து எழுதி கொடுத்து விடுகிறார். எழுதி கொடுத்து உடனடியாக பண்ணி வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். பண்ணி கொண்டு வருகிறோம். பண்ணி கொண்டு வந்தோடனே இம்மீடியட்லி நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அட்மிட் ஆன மறுநாளே வந்து சர்ஜரி பண்ணுறோம். எனக்கு 2 ஸ்டென்ட்டு வைக்கிறாங்க. ஸ்டென்ட்டு வச்சுட்டு அது பிறகு வந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் ஆஸ்பத்திரியில் வந்து இருக்காங்க. அப்சர்வேஷனில் வச்சுருந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு பின்பாக நான் இங்கு திரும்ப மீண்டும் ஊருக்கு வந்து விடுகிறேன். ஊரில் வந்ததுக்கு பின்பாக நான் முறையான மருத்துவ முறைகளை வந்து பின்பற்றினேன். குறுகிய நேரத்தில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது அது எனக்கு அப்பொழுது வந்து மிகவும் சிரமமாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஒரு மாதத்திற்கு எனக்கு மாத்திரை மருந்துகள் மட்டும் 12,000 ரூபாய்க்கு வேணும். அப்பொழுது எனக்கு வருமானம் என்பதும் ஒரு துளி கூட இல்லாமல் இருந்தது. சுத்தமாக இல்லை. அனைத்தும் என் துணைவியார் தான் பார்த்து கொண்டார். அந்த சூழலில் இருந்துட்டு அப்பொழுது தான் நான் முடிவு பண்ணினேன், இந்த சர்க்கரை நோய் என்ற அரக்கனை நாம் பொதுமக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும். அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் அது பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, உயிர்கொல்லி நோய்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படின்னு யோசித்த போது தான் நாம் இந்த அனைத்தும் அறிவோம் என்ற இந்த யூடியூப் சேனலை வந்து துவங்கினேன். ஏன்னா இதுக்கு தான் ஒன்றுமே தேவையில்லை. நம்ம அறிவு இருந்தால் போதும். கொஞ்சம் அதற்கு பின்பாக கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். அவ்வாறு எடுத்து சொல்லுகின்ற போது மக்கள் விரும்புகிறவர்கள், நான் சொன்னேன்ல, எந்த கிண்ணம் காலியாக இருக்கிறதோ அதில் தான் நம்ம டீ ஊற்றிக்கிடலாம். யாருக்கு தேவை இருக்கோ அவங்க அதை குடிச்சுக்கிடுவாங்க. நாம் யாருக்கு வந்து நம்ம பொதுவாக சொல்லி செல்வோம். யாருக்கு தேவையோ அவங்க, இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், 1000 தின்பண்டங்கள் இருக்கும். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் நானும் என்ன செய்தேன், நான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை மட்டும் எடுத்து சொல்லுவோம் என்று முடிவு செய்தேன். என்னுடைய படிப்பும் நான் கற்ற கல்வியும் என்னுடைய அனுபவங்களும் யாருக்காவது பயன்பட வேண்டும். யாருக்காவது ஒரு சிலருக்காவது பயன்பட வேண்டும். ஏன்னா அவ்வளவு என்னுடைய வாழ்நாளில் 26 வருடங்கள் நான் படிப்பு மட்டும் படித்திருக்கிறேன். அதில் அது மூலமும் 1000 கஷ்டங்களுக்கு இடையில் நான் அதை படித்து முடித்திருக்கிறேன். அப்பொழுது நான் பெரிய வேலைகளுக்கும் செல்லவில்லை. அந்த இக்கட்டான நிலையில் நான் அரசு அப்பொழுதுதான் தமிழக அரசு ஆட்சிக்கு வந்திருந்தது. அந்த நேரத்தில் அரசுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து காணொலியில் ஒரு வேண்டுதலை வைப்பதற்கு விரும்புகின்றேன். என்னை போல பலர் இருக்கலாம். என்னை போல பலரும் இக்கட்டான சூழலில் இருந்திருக்கலாம், அல்லது அரசுக்கு உதவி கேட்டு விண்ணப்பித்திருக்கலாம். அந்த விண்ணப்பங்கள் என்ன
நிலையில் இருக்கிறது என்பதை அறியாமல் தவித்திருக்கலாம். விண்ணப்பம் போய் சேர்ந்து இருக்கிறதா இல்லையா என்று தவித்திருக்கிறான். நானும் அவ்வாறு தவித்த கதையை நான் நாளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதனால்தான் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு தயங்கக்கூடாது. துணிந்து நில்லுங்கள், ஒன்றுமே இல்லை. என்ன வந்துவிடப் போகிறது? உலகத்தில் உங்களுக்கு சேர வேண்டியது நமக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும், புரிந்து கொண்டால் போதும். ஒரு துன்பம், இது எனக்கு சேர வேண்டிய துன்பம், நான் அனுபவித்துக் கொள்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற தைரியம் மட்டும் கொள்ளுங்கள். வேற ஒன்றுமே இல்லை. என்ன, உங்களதை நீங்க தான் அனுபவிக்கணும். பசி வர்ற போதில் நீங்க தான் சாப்பிடணும். நான் அதை சொல்லலையா? முன்னால் ஒரு கருத்து சொன்னேன். உலகத்தில் சில வேளைகளை அவங்க தான் யார் என்ன கஷ்டப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் நாம் தான் அதை செய்தாகணும். அதில் பசி வந்தால் நாம் தானே நமக்கு சாப்பிடணும். உன்னுடைய பசி தீரனால் நீ தான் சாப்பிட வேண்டும். அதே மாதிரி தான் இப்போ இயக்க உபாதைகள் வருகின்ற போது நீ தான் செய்தாக வேண்டும் அதை. அதுபோல் தான் பசியும் அதுபோலத்தான் நமக்கு வருகின்ற துன்பங்களையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். ஏன்? அது உனக்கான துன்பம். சந்தோஷம் எப்படி உனக்கு சொந்தமோ இந்த துன்பமும் உனக்கானது. சந்தோஷத்தை நீ எவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாயோ அதே போல இந்த துன்பத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள உன்னுடைய மனதை தயார்படுத்தி கொண்டால் போதும். நான் அப்படித்தான் வாழ்ந்தேன், அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் இன்னும் தொடர்வேன். நாளைக்கு நான் தொடர்வேன். விருப்பமற்றவங்க அதை பார்த்துக்குங்க. எதுக்காக சொல்றேன்னா, மனதைரியமாக இருக்க வேண்டும். நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம், மிக மிக அதிகம் தான். நான் இழந்த இழப்புகளும் அதிகம். நிறைய கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறேன். அதனால் தான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எதையும் மனதைரியத்தை இழந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் தாங்கக்கூடிய வலிமை உள்ளவராக நீங்களாகவே இருங்கள். உங்களால் முடியும் என்று நம்புங்கள். நிச்சயமாக முடியும். உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஏன்? ஒரு துன்பம் போனால் இன்பம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கலாம். இதை விட மிகச்சிறந்த வாழ்க்கை காத்துக்கொண்டிருக்கலாம். இதை விட உயர்ந்த நிலை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கலாம். உயர்ந்த வாழ்வு உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கலாம். அதற்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் தயார் செய்து கொள்ளுங்கள். நாம் அடுத்த முறை இது போடு இல்லாமல் கடைசியாக இந்த இயற்கை இறை வழிபாட்டில் அடுத்ததாக நான் குலதெய்வ வழிபாடு பற்றி அடுத்த சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒன்று. அது இப்போ என்னென்னா, திருப்பதி போகிறத பெருமையாக நினைக்கிறாங்க. அது யாரையும் நான் யாரையும் இதைத்தான் வழிபட வேண்டும், இப்படித்தான் இருக்க முடியும், எதையுமே நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அனைத்தையும் மரியாதை செய்யுங்கள், அனைத்தையும் மதியுங்கள், அனைவரையும் நேசியுங்கள், அனைத்துக்கும் மரியாதை கொடுங்கள், எல்லா மதங்களையும் சமமாக பாவியுங்கள், உன்னுடைய மதமோட பாவியுங்கள். அவ்வளோதான். நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் அதைத்தான் செய்வேன். எனக்கு எதுவும் எந்த நிலையில் எதுவும் உயர்ந்ததும் கிடையாது, எதுவும் தாழ்ந்தது கிடையவே கிடையாது. எதுவும் உயர்ந்ததும் கிடையாது. என்னை விட தாழ்ந்தவர்கள், என்னை விட உயர்ந்தவர்கள் 1 கோடியாக இருக்கலாம். ஆனால் என்னை விட தாழ்ந்தவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. நானே கடையனாக இருப்பேன். நானே இருக்க விரும்புகின்றேன். நான் எந்த நிலையிலும் என்னுடைய ஈகோ இருக்கவே கூடாது. ஈகோவை கொலை செய்து விட்டேன். நான் என்னுடைய ஈகோ கொண்டுட்டேன். நான் ஐ ஆம் அ மர்டர் ஆஃப் மை ஈகோ. நான் என்னுடைய இதை ஐ கில்டு மை ஈகோ. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கும்டா, நம்ம கொல்ல ஈகோ கொல்ல நீ ரொம்ப மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். ஈகோ கொண்டு போதில் பிறரை நேசிக்கின்ற அன்பு வந்துவிடும். உங்களுக்கு அனைத்துமே சொந்தமாகிவிடும்.
ஈகோ வந்து என்னன்னா, இது அனைவரிடமும் வந்து உங்கள பிரிச்சு வைக்கும். நீங்க பிரிஞ்சுக்கிருவீங்க. அதனால அந்த அகந்தை, அகம்பாவம், இந்த அகந்தை இன்மையோடு இருக்க வேண்டும். அகந்தை என்பது ஒரு துளி கூட இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்கணும். உங்க மனதில வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பிறரை நேசிக்கக்கூடிய, பிறரை மதிக்கக்கூடிய, பிறரை உ உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம் இந்த உலகத்தில் அதுவும் ஒரு வகையில் உங்களோடு இந்த உலகத்தில் உங்களோடு இணைக்கப்பட்டது தான். செடி கொடியோடு மனிதர்களோடு செடி கொடிகளும், உயிரினங்கள் ஆடு மாடுகளும் இந்த உலகில் உங்களோடு இணைக்கப்பட்டது தான். இந்த இந்த பிரபஞ்சத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றோடு ஒன்றோடு ஒன்று இணைந்தவை தான். அதத்தான் சொல்லல